Welcome to Achi Masala, Niya Nana, powered by RRP Housing, co-presented by Sunland. ஒவ்வொரு துளியிலும் எனர்ஜி மற்றும் ஆதித்யாராம் குரூப். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் அநேகமாக நீயா நானா தான் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் கொஞ்சம் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நுணுக்கமான ஒரு சப்ஜெக்ட், பட் நம்ம சமூகத்தில் வீடுகளில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். என்ன அப்படின்னா, நம்முடைய சமூக அமைப்பில் யதார்த்தமாகவே சில உறவுகள் இப்படி இருக்கணும் அல்லது இப்படி இருந்து பழகியிருக்கும். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா, மருமகன்கள் மாமனார் மாமியார் இவங்களுக்கான ரிலேஷன்ஷிப், மாமனார் மாமியார்கிட்ட ஒரு மருமகன் எப்படி நடந்துக்கணும் அல்லது எப்படி பேசணும் அப்படின்னு ரெண்டு மாதிரியான சிஸ்டம் இருக்குது. என்னென்னா, மாமனார் மாமியார்கிட்ட கொஞ்சம் தூரத்திலாமல் இருக்கணும், என்னங்கிறதோடு இருந்துக்கணும், ரொம்பலாம் பேசக்கூடாது, ஜாலியாக ஃப்ரெண்ட்லியாலாம் இருக்கக்கூடாது, அல்லது இருந்துக்க வேண்டாம், அப்படி பழகிருக்கலாம் அல்லது அப்படி சொல்லப்பட்டிருக்கலாம். இது ஒரு பேட்டர்ன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, காலம் மாற மாற நமக்கு நியூக்ளியர் ஃபேமிலிஸ் அதிகமாகிறப்போ மாமனாரும் மாமியாரும் மருமகனோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகரிச்சிருச்சு. அவங்களோட பேச வேண்டிய சூழ்நிலைகள் அதெல்லாம் இருக்குது. அப்படிங்கிறப்ப இன்னைக்கு காலகட்டத்தில் மாப்பிள்ளை கொஞ்சம் கலகலப்பாக இருந்தால் பெட்டர் அப்படின்னு மாமனார் மாமியார் எதிர்பார்க்குறாங்களோ அப்படின்னு தோணுது. இதில் ரெண்டு சிஸ்டம் இங்கே அவைலபிளாக இருக்குது. மாமனார் மாமியாரிடம் கலகலப்பாக பேசுகிற மாப்பிள்ளைகள், அதாவது மருமகன்கள், கலகலப்பு இல்லாமல் கொஞ்சம் தூரத்தில் வைத்து பார்க்கக்கூடிய மாப்பிள்ளைகள் அல்லது மருமகன்கள். இதான் இன்றைக்கி நம்ம பேச போகிற அந்த இன்ட்ரெஸ்டிங் எலிமெண்ட். உங்கள் வீடுகளில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்து மாமியார் வீட்டுக்குள்ளே போகிறீங்க, ஓகே, மாமனார் வீட்டுக்கு போயிருக்கீங்க, இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏதோ ஒன்று போயிருக்கீங்க. நீங்கள் ஒரு ரூமுக்குள்ளே இருக்கப்போ அல்லது ஹாலில் இருக்கப்போ அல்லது நீங்கள் மாமனார் மாமியார் வீட்டில் இருக்கிறப்ப மாமனார் மாமியார் இவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்கும்? உள்ள என்ட்ரான உடனே அவங்க எந்திரிச்சு கிச்சனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்கு போயிடுவாங்க. ஒரு காஃபியோ டீயோ ரெடி பண்றதுக்கு. சரி வந்திருக்காருமா, ஏதாவது ஒன்று கொடுக்கணும், தண்ணியாவது மோக்கிறக்கா டக்குன்னு ஒரு செகண்ட்ல உள்ள போயிடுவாங்க. அதை தான் கேட்குறேன், அவங்க செயல் எப்படியெல்லாம் மாறும்? சார், அவங்க சோஃபாவில் கால் மடக்கிட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. நான் இன்கேஸ் உள்ளே போன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, ரிமோட்டை எடுத்து அப்படியே வச்சுட்டு அப்படியே உள்ளே போயிடுவாங்க. அவ்வளோதான். அதான் இதான் எனக்கு அங்கே ஒரு 10 நிமிஷம் தான் உட்காருவேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு உட்காரது ஒரு மாதிரியா இருக்கும். இன்கேஸ் அவங்க நாடகம் ஏதாவது பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேற ஒரு ரூமுக்கு இன்னொரு டிவி இருக்குது, இன்னொரு டிவியில் போய் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. நான் பாட்டு சோஃபாவில் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் என் பையன் மனைவி எல்லாம் வந்து நாங்கள் அப்படியே கொஞ்சம் இதான நான் வந்து மறுபடியும் வெளில வந்துடும். அவ்வளோதான். அது வரைக்கும் என் மாமனார் பார்த்தீங்கன்னா ஃபோனில் அவ்வளோ சவுண்டாக பேசுவார். நம்ம உள்ள என்டர் ஆனவனே பார்த்தீங்கன்னா டக்குன்னு சவுண்டே அப்படியே வாய்ஸ் ரெடியூஸ் ஆயிரும். யூஸ்வலாக எங்கேயும் வெளில போகும்போது பைக்கில் பின்னாடி ரொம்ப ஃபாஸ்டா போவார். இப்ப நம்ம போனோம்னா ரொம்ப ஸ்லோவா போவாப்ல. மருமகன் இருக்காரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல ஸ்லோவா போவாப்ல. ஓகே. சோ இதெல்லாம் வந்து நான் வாட்ச் பண்ணிருக்கேன் நிறைய டைம். மாப்பிள்ளைன்னு சொல்லி நம்ம வீட்டுக்குள்ள போனோடனே அவருக்கு தண்ணி வேணுமா டீ வேணுமான்றத அவங்க மகளை விட்டு கேட்டு விட சொல்லுவாங்க. ஏதாவது குறை சொல்லிடுவாரோ, அவர் ஏதாவது கோச்சுக்குவாரோ அப்படின்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு ஒவ்வொரு செகண்டும் இருந்துகிட்டே இருக்கும். அவர் தண்ணி வேணுமான்னு கேளு, அவர் காஃபி வேணுமான்னு கேளு, நீங்க மத்தியானம் என்ன சாப்பிட்றாங்க, மட்டன் சாப்பிட்றாங்களா அப்படின்னு சொல்லி உள்ள இருந்துட்டு கிச்சன்ல இருந்து சொல்லி விட்டுட்டே இருப்பாங்க. அடுத்தது இப்போ உங்கள் தரப்பை நான் கேட்குறேன், மாமனார் வீட்டில் இருக்கிறப்போ உங்களுக்கு எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது? ஏன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க மாதிரி இருக்க முடியாது இல்லையா? எதையுமே ஃப்ரீயாக செய்ய முடியாது. எதை ஒரு இடத்துல உட்கார்ந்த மாதிரி தான் இருக்க முடியும். பொதுவாக அங்கே பவ்யமாக தான் இருந்துகிட்டு வருவோம். பக்கத்தில் மாமனார் வீட்டில் இருக்கிற போது மாமியார் வீட்டில் இருக்கிற போது நீங்கள் சந்திக்கிற தர்ம சங்கடங்கள் என்ன? இல்லை சார், இப்போ நம்ம செய்யக்கூடிய செய்திகள் அவங்களுக்கு பிடிக்குதா, இல்லை வந்து நம்ம செய்கிறதுல ஏதாவது தவறு இருக்குமா, அவங்க ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்குவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அழகாக சொல்கிறது, அது மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமாம். நான் அப்படியே உள்ளே போகும்போது யாராவது சேர் இருந்துச்சுன்னா உட்காருவோம், இல்லைனா அப்படியே பார்த்துட்டு மாமா உட்காந்துருக்காங்களா அப்படியே பார்த்துட்டு அப்படியே வெளியே போயிடுவோம். ஓகே. அப்படியே இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்குவோம், இல்லைனா அப்படியே பார்த்துட்டு அப்படியே வெளியே போயிடுவோம். சரி, அப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷனாக தான் இருக்கும். மாமனார் வீட்டில் நீங்கள் இருக்கீங்க 2 நாள், நீங்களும் உங்களை கொஞ்சம் மாற்றிக்க வேண்டியிருக்கும். நீங்கள் எப்படியெல்லாம் உங்களை மாற்றிப்பீங்க? நீங்கள் எவ்வளோ பவ்யமாக நடந்துப்பீங்க அல்லது எப்படிலாம் இருந்துப்பீங்க? நம்மளே சில காரியங்கள் நம்ம டவல் எடுத்துகிட்டு போகிறதோ சோப்பு எடுத்துகிட்டு போகிறதோ நம்மளே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னாக்கா, சரி பரவாயில்ல மாப்பிள்ளை ஓரளவு அனுசரிச்சுக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னாக்கா, என்னடா இவர் வந்து அடிக்கடி நம்ம பொண்ணு நிறைய வேலை வாங்குவார் போல இருக்க, அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்க திங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கால்குலேஷன்லாம் மைண்டில் ஓடிட்டே இருக்கும் இல்லை? கண்டிப்பாக இருக்கும் சார். ஓகே. வேற என்ன தர்ம சங்கடம் மாமனார் மாமியார் வீட்டில் இருக்கிற போது ஏற்படுகிற தர்ம சங்கடங்கள் என்ன? கம்ஃபர்டபுளாகவே இருக்க முடியாது சார். இப்போ நான் வீட்டில் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, காலையில் இருந்துச்சுன்னா நான் சாயங்காலம் தான் குளிப்பேன், எனக்கு தோணும். ஆனால் அங்கே நல்லவன் மாதிரியே காலையிலேயே குளிச்சுட்டு விபூதி வச்சுட்டு அப்படியே பனியனெல்லாம் போட்டு அப்படியே நல்லவன் மாதிரியே அப்படியே வெளியே வரணும். அப்போ மாப்பிள்ளை கொஞ்சம் டிசிப்ளினான ஆள், நல்லா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க.